நான் சுவாசிப்பதும் நேசிப்பதும் உன்முகந்தான் நானே. படி, என்ன புது போனெல்லாம் வாங்கியிருக்க? ஏய், எங்களுக்கு ட்ரீட்டெல்லாம் ஒன்றும் இல்லையா? ஆமாம், புது போன் தான், நல்ல நயத்துக்கு வாங்கினேன். நயத்துக்கா? சேல்லையா வாங்கினேன்? சேல் மாதிரி தான். நம்ம தெருக்கடை பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, ஆமாம், அங்கே ஒரு சின்ன பையன் பஸ்க்கு போக காசு இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தான். அடட, அப்புறம் வேறு வழி இல்லாமல் கையில் இருக்க போனை எடுத்து திடீர்னு அங்கிட்டும் இங்கிட்டும் உள்ளவங்ககிட்ட நீட்டினான். அப்புறம் இதுக்கு 15,000 ரூபா தாங்க, பஸ்க்கு தான் போகணும், வேறு எதுக்கும் இல்லைன்னு கெஞ்சினான். அப்படியா? பைத்தியக்காரனுவேன், எவனுமே அந்த போனை வாங்கலை. 15,000 ரூபாய்க்கு லாபமேனு நான் டக்குன்னு வாங்கிட்டேன் அந்த போனை. உனக்கிட்ட எது 15,000 ரூபா? வீட்டு வாடகைக்கு வச்சிருந்த காசு. அப்போ வாடகைக்கு என்ன பண்ணுவேன்? அது சொல்லிக்கலாம், வரும்போதே எடுத்துக்கணும். கடையில் எடுக்க போனால் 50,000 ரூபா, 60,000 ரூபா, 70,000 ரூபா சொல்லுவான். அதுக்கு இதுவே எவ்வளோ லாபமே. ஓகே, போன் வாங்கியாச்சு. வித்தவனோட ஊர், பேர், அட்ரஸ்ஸு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்க தானே. ஊர் பேர்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? எப்படியோ போன் வாங்கிட்டோம், வந்த வரைக்கும் லாபம்னு வச்சுக்க வேண்டியது தானே. இல்லை, இவ்வளோ பெரிய போனு 15,000 ரூபான்ற, அதுவும் ஒரு சின்ன பையன்கிட்ட வாங்கினேங்கிற. டாக்குமெண்ட்ஸும் ஒன்றும் இல்லை. சில வேளை கல்ல போனா இருந்தால் என்ன செய்வேன்? கல்ல போனா அட நாதேரி, உன் வாயை முதல்ல கழுவு. உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? நானே 15,000 கிடச்சிச்சின்னு அடிச்சேன் முடிச்சேன்னு வாங்கிட்டு ஓடியாரு. இல்லை, எல்லா பக்கமும் யோசிக்கணும் தானே. நீ யோசிச்சு கிழிச்ச, எனக்கு தெரியாதா? சில வேளை கல்ல போனா இருக்குமோ? சும்மா அருவே ஏன்படி, சில வேளை கல்ல போனா இருந்தா என்ன செய்யறது? இல்லை, சும்மா கேட்குறேன். வேற என்ன, ஜெயிலு தான். ஜெயிலா? கல்ல போனலாம் இல்லை, எனக்கு தெரியாதோ? தெரியாமையா வாங்கினேன்? பயமா இருக்குல்ல. வாஸ்தவம் தாப்பா. இப்ப பயந்து என்ன பண்ண? வாங்கும்போது யோசிச்சிருக்கணும். சரி, பேசாம இரு, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. அடடே, புது போனா? புது போன்லாம் வாங்கியிருக்கீங்களே. ஆமா, என்ன விசேஷம்? விசேஷம்டா, இந்தா இவனுக்கு இன்னைக்கு பர்த்டே. தெரிஞ்ச போன் மாதிரி இருக்கே, கொஞ்சம் தான் இங்க பாப்போம். அடடே, தெரிஞ்ச போனேதான். எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 15,000 ரூபா. 15,000? 15,000மா? 10,000 இல்லை என்கிட்ட சொன்னா. சொன்னானா? அதனே, யார் சொன்னா? ஒருத்தர் சொன்னா. அநியாயம், ஏமாந்துட்டேனா? ஏமாந்துட்டியா? ஐயோ, என்ன முழிக்கிற? என்ன நடக்குது? உண்மையே சொல்லு. அது நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரோடு ஓரத்தில் போனு பேசலாம் போட்டுட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ரோட்டோரமாக கிடக்காங்க பாரு. நான் என்ன செய்யறது? அவங்கக்கிட்ட மெதுவாக போய் தடவி பார்க்குறது. போனெல்லாம் கீழே கிடந்துச்சின்னா நான் போனை தூக்கிட்டு வந்துடுவேன். தப்பு பண்ணுறோன்னு தோணாத அவனுக்கு? தப்பா? என்ன தப்பு? போனை பாதுகாக்கிறதுக்கு தெரியாமல் ரோட்டில் வீசிட்டு படுக்கிறாங்க, அதை நான் எடுக்கிறது தப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்பா?
தான் போனை காப்பாற்றிக்க தெரியலனா அந்த போனை பாவிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் என்னதுக்கு அவங்களுக்கு போன்? அதை நான் எடுத்து தகுதியானவங்களுக்கு தள்ளி விட்டுருவேன். எனக்கும் இதுவே இப்போ பிஸ்னஸ் ஆகிடுச்சு. மாதத்துக்கு ஒரு 30 போன் எடுத்துருவேன். எப்படியும் அந்த மாத கடைசியில் குறைஞ்சது 25 பீஸை மூவ் பண்ணி விட்டுருவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது ரொம்ப போன ஸ்டொக்கில் இருந்துச்சுன்னா அடுத்த பிஸ்னஸுக்கு மூவ் ஆகுறதுக்கு நமக்கு மூடு இல்லாமல் போயிடும். அதனால நான் என்ன பண்ணுறது, எனக்கு நிறைய அசிஸ்டண்ட்லாம் நான் வச்சிருக்கேன். பிஸ்னஸ்னா அப்படித்தான். அட கிழக்கு மூதேவி. ஓ வியாபாரத்துக்கு நான் தான் கிடைச்சனா? ஓய் பைத்தியக்காரன், பாவம் தானேயா. நான் என்னப்பா பண்ணேன்? அவங்கிட்ட நான் சொன்னேன், அதாவது ஒரு பைத்தியக்கார கேன பைய முட்டா பையிட்ட கொண்டு போய் போன குடுறா, அவன் தான் நம்மள மாட்டி விட மாட்டான். கிடைக்கிற காசை கொண்டு வந்துட்டான், நான் உனக்கு அதில் ஒரு பங்கு ஒன்று நான் சொன்னேன். அதுவும் பாருப்பா 15,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காப்பா. யாரும் கிடைக்கல, ஒரு முட்டா பையன் முழிச்சுக்கிட்டு நின்னான்னு இவன் தான் எனக்கு தெரியாது. இவன் தான்ப்பா போய் முழிச்சுக்கிட்டு நின்னா முட்டா பையன் மாதிரி. அப்புறம் தானே இவன் தலையில தள்ளிட்டு போயிருக்கானுங்க. நீ செய்யறது களவு. போலீஸ் வந்தா என்ன பண்றது? இப்ப போனுக்கு காசுனா இப்போ என்கிட்ட கேட்க வேணாம். காசுனா இப்போ என்கிட்ட இல்லை. காசெல்லாம் செலவாயிடுச்சு. என்னால் ஒரு சப்போர்ட்னா பண்ண முடியும்ப்பா. இதுக்கு போலீஸ் பிரச்சனை வருதா? அந்த போலீஸ் பிரச்சனை என்ன பண்ண எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும். எனக்கு அந்த மிச்சம் 5,000 ரூபாயை நீங்கள் தான்ப்பா தரணும். கம்பெனி லாஸுப்பா. என்ன? அதெல்லாம் தரையிலாது. 5,000 ரூபா வேணுமா? ஏற்கனவே அவன்கிட்ட நான் 15,000 ரூபா கொடுத்துருக்கேன். அதுக்கே நீ தான் பதில் சொல்லணும். அவன் என்னப்பா முட்டா பய மாதிரி பேசுறா? உங்களுக்கு 5,000 ரூபா பெருசா தெரியுதுன்னா போலீஸ்ல மாட்டினா எவ்வளவு பெரிய கேஸ் ஆகும்னு தெரியும்ல. சொல்லுப்பா. படி, இதெல்லாம் நமக்கு தேவையா? உண்மைதான். கேட்குற 5,000 ரூபாய்க்கு மூஞ்சில வீசு. அதான் வார பிரச்சனையில பார்த்துக்கிறேங்கிறது இல்லை. வேற என்ன பண்ண சொல்ற? அநியாயமேப்பா. அநியாயமா? என்ன அநியாயம்? எவனாவது ஏதாவது லாபத்துக்கு கொடுத்தானா வாங்கிட வேண்டியதா? அது தேவையோ தேவையில்லையோ பற்றி யோசிக்கிறே இல்லை, வாங்கி போட்ட வேண்டியது. எனக்கு வர பிரச்சனையை எவன்டா யோசிக்கிறது? தப்பு பண்ணிட்டேல படி. அநியாயம் போன வாங்காம இருந்திருக்கலாம். அநியாயம் 15,000 ரூபா. பார்த்துதான் நீ எல்லாம் திருந்தல. பட்டு சரி திருந்து. ஐயோ போன் ரிங் அடிக்குதே. கோலா வருது. போன்ல சிம் இல்லையப்பா. சிம் இல்லாம எப்படி கோல் வருது? ஒருவேளை நம்ம இருக்க இடத்த ட்ரேஸ் பண்ணிட்டானுங்களா? அதானே இங்கனே காய்ச்சி இந்த கேஸ் ஆயிடுவோம். நீங்க 5,000 ரூபா ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, அந்த கேஸை முடிச்சு விட்டுருவோம். நான் போறேன். போலீஸா? ஓடிடு.